மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா. எடப்பாடி வந்து 4 ஆண்டு இருந்தானே யாருடைய செல்வாக்குல ஜெயிச்சு வந்து இருந்தாரு? யாரோட செல்வாக்குல ஜெயிச்சு வந்திருக்காரு? கருணாநிதி அவருடைய இண்டிவிஜுவல் செல்வாக்கு தான். எப்படின்னா 69ல எப்படி கருணாநிதி முதலமைச்சர் எங்க கூட்டணி அதே நாங்க 57ல ஜெயிக்கலையா, 62ல ஜெயிக்கலையா? என்னையா பேசுற? அன்னைக்கு எல்கரிய தின்னுன்னா அப்பா கிழங்க தின்னுன்னா காங்கிரஸ்கார ஆட்சியில இதெல்லாம் தின்னு வளர்ந்தவங்களுக்கு தான் தெரியும். நீ பிறக்காத நீ உனக்கு என்ன தெரியும்? ஒட்டி உறவாடுறீங்க என்ன? காங்கிரஸோட ஒட்டி உறவாடுறீங்க. நாங்க காலங்கள் மாறும், கருத்துக்கள் மாறும். எப்படி இந்த திமுக மட்டும் மாறவே மாறாது. அன்னையில இருந்து இன்னி வரைக்கும் அடிச்சு புடுங்கிறது தான். இங்க பாரு, நீங்க என்ன வந்து இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு காலை ஆட்டிக்கிட்டு ட்ரௌசரை காட்டி அவுத்துட்டு ஒண்ணு பாவாடியை தூக்கிப்பார், இல்ல ட்ரௌசர் அவுத்து காமி. இதேதான் நான் திமுக. ஆமையா, நீ பேசுற பேச்சு பேசுறது எல்லாம் அயோக்கியத்தனம். அவ்வளவு அலும்பு குசும்பு. உனக்கு இந்த குசும்பு இல்லைன்னு சொன்னா உன்னை ஒரு பயம் மதிக்க மாட்டேன். அது உம்மட்ட சொல்ல இல்லையா? மக்களுக்கு தெரியும், உங்களை எல்லாம் நாங்க மனுஷனாவே மதிக்கிறது இல்லையா? அப்புறம் எப்படி மக்கள்ங்கிறது? நீங்கெல்லாம் யாரு? நாங்கெல்லாம் மனுஷர்கள், நாங்கெல்லாம் தெய்வம். ஆமா ஏவியன் ஏவியன் சும்மா பேசுங்க. உங்க வாயெல்லாம் புழு தான் கொட்ட போகுது. ஒரு பாட்டு பாடிடுறாரு. நவீன், இதுல ஒரு 2 விஷயம் நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு ஏன் வந்து திமுகவில் இருக்க கூட்டணி கட்சிகள்லாம் வந்து அதிகமான சீட்டு டிமாண்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு விஷயம் இப்போ மறுபடியும் ஒரு நல்லா புரிஞ்சுக்கங்க. திமுக இந்த 2026 ஆன் தர் ஓன் ஒரு பெரிய மெஜாரிட்டியோட அவங்க ஜெயிச்சு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, அப்போ தட் மீன்ஸ் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வில் பி டெசிமேட்டட். சரியா? அப்போதான் அவங்க வந்து ஒரு 130 140 அப்படிங்கும் போது கூட்டணி கட்சிகளும் கணிசமான இடங்களில் ஜெயிச்சு வந்துருவாங்க. அப்போ அதிமுக தொடர்ந்து 2 முறை அவங்க தோல்வி அடைந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லும்போது, ஆஸ் யூஷுவல் இங்கேருந்து அங்கே போறதா இங்கே போறதா, தாவேக்கா ஒன்றும் இல்லாமல் போயிடும். இந்த என்டிஏவே வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு ஆகி போச்சுன்னா தாவேக்கா வந்து இன்சிக்னிஃபிகன்ட், அதை விட்டுருங்க. ஆனால் பாஜக சென்ட்ரலில் பதவியில் இருக்கிறதுனால அவங்க ஒரு பொட்டன்ட் ஃபோர்ஸாக தான் இங்கே இருப்பாங்க. ஸோ அப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகிடும்? இங்கே அதிமுக தலைமையால் மறுபடியும் ஆட்சிக்கு வர முடியாதுன்னும் போது இங்கே பிஜேபி வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னு ஆயிடும். அடுத்த 31 அதான் நடக்கும். வரேன். அப்படி ஆயிடுச்சின்னு சொன்னா, இன்னைக்கு திமுகவோட இருக்கிற கூட்டணி கட்சிகள் இருக்காங்க இல்லையா, அதுக்கப்புறம் அவங்க வந்து ஏன்னா மாயவரத்தில் கூப்பிட்டாங்க, மன்னார்குடியில் கூப்பிட்டாங்க, நீங்க போக முடியாது, அங்க லாக் ஆயிடுவாங்க. ஸோ 26க்கு அப்புறம் 29ல் ஆரம்பிச்சு 31 வரைக்கும் உங்களுக்கு பஞ்சாயத்துல தான் இடம் கொடுக்க முடியும். சட்டமன்றத்திலேயோ பாராளுமன்ற தேர்தலையோ இடம் கொடுக்க முடியாது. அப்படின்னு சொன்னாலும் இவங்களால கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா போறதுக்கு வேற இடம் கிடையாது. ஸோ அதனால தான் இவங்க என்ன பண்றாங்க, அதுல வேற எல்லாரும் இப்போ வந்து கமலஹாசனை பிடிச்சிக்கிறாங்க. அவரு கேட்கிறாரு நான் கேட்கிறேன், அவரு கேட்கிறாரு நான் கேட்கிறேன். இது என்னது? இப்போ விசிகா எத்தனை வருஷமா இருக்க கட்சி, ரெகக்னிஷன் வாங்கின கட்சி, அவங்க போயிட்டு கமலஹாசன் வந்து இரட்டை இலக்குதல் கேட்கிறார், நாங்களும் கேட்கிறோம் அப்படின்னா இது சரியில்லை. நம்ம சொல்லக்கூடியது ஒரே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். நீங்க 1952 தேர்தல்கள் நடந்துகிட்டு இருக்கு. 1952 நடக்கக்கூடிய தேர்தல்களில் எதிர்கட்சி, அதாவது ஒரு ஆளும் கட்சியாக சிட்டிங் சீஃப் மினிஸ்டர், ஒரு அமர்ந்திருக்கின்ற முதலமைச்சர் தேர்தலை சந்தித்து தோல்வியை தழுவும் பொழுது, ஏன்னா ரிப்பீட் சீஃப் மினிஸ்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா 3 பேர் தான். காமராஜர், புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், அப்புறம் அம்மா, இவங்க அம்மா, இவங்க தான். அதாவது ரிப்பீட் சீஃப் மினிஸ்டர் ஆசன் 2 தேர்தலில் ஒன்றா ஜெயிச்சவங்க. இப்போ கருணாநிதி கூட பார்த்தீங்கன்னாக்கா 69ல் அண்ணா இறந்தாரு. அண்ணா இறந்த உடனே முதலமைச்சர் ஆனாரு. 71ல் அவர் திரும்பவும் ஜெயிச்சாரு. ஆனால் 2 தேர்தலை தொடர்ச்சியாக வெற்றி பெற்ற சீஃப் மினிஸ்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா இவங்க தான். இப்போ சிட்டிங் சீஃப் மினிஸ்டர்ஸாக எடுத்து பார்த்தீங்கன்னாக்க காமராஜர் வருவார். ஆனால் அவர் வந்து தேர்தலை சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் தோற்று போகல. தோற்று போனவங்களாம் யார் யாருன்னு எடுத்தீங்கன்னாக்கா பக்தவத்சலம், செல்வி ஜெயலலிதா, கருணாநிதி, எடப்பாடி பழனிசாமி, இவங்க 4 பேர் தான் சிட்டிங் சீஃப் மினிஸ்டராக தோற்று போனவங்க.
இந்த சிட்டிங் சீஃப் மினிஸ்டராக தோற்று போனவங்கள எப்படி தோத்தாங்கன்ற எண்ணிக்கையை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 67 50 இடங்கள் வெற்றி பெற்று அப்போசிஷனில் வந்து பக்தவச்சலம் உட்கார்றாரு. 77 48 இடங்களை வெற்றி பெற்று கருணாநிதி வந்து உட்கார்றாரு. 91 சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் கருணாநிதி வந்து 2 இடங்களை தான் வெற்றி பெறாரு. 96 சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா வந்து 4 இடங்கள்ல தான் வெற்றி பெறாங்க. 2001 சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் கருணாநிதி வந்து 27 இடங்களில் நம்ம வெற்றி பெறாரு. அதுக்கப்புறம் 2006 சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் செல்வி ஜெயலலிதா வந்து 61 இடங்களில் வெற்றி பெறாங்க. 2011 சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் கருணாநிதி 23 இடங்களில் தான் வெற்றி பெறாரு. இதில் 3 முறை எதிர்க்கட்சி வரிசையை இழக்கிறது திமுக. சரியா? இப்போ நம்மளோட கேள்வி என்னன்னா, சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் அதிகப்படியான சீட்டுகளை பெற்ற ஒரே சீஃப் மினிஸ்டர் 10 ஆண்டுகள் ஆட்சிக்கு அப்புறம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி 66 இடங்களை பெறுகிறார். இதுதான் டேட்டா. சரியா? 1. 2வது, திமுக ஆட்சியில் இருந்து எதிர்கொண்ட தேர்தலில் 50 தொகுதிகளை வெற்றி பெற்றதே கிடையாது. ஆட்சி அதான் 2வது முறை வெற்றி பெற்றது கிடையாது. ஆட்சியில உட்கார்ந்து தொடர்ச்சியா ஆட்சியில உட்கார்ந்து வெற்றி பெற்ற தேர்தல் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. ஆட்சியில உட்கார்ந்து எதிர்கட்சி வரிசையில் கூட 50 இடங்கள் கூட பிடிச்சது கிடையாது திமுக. எம்ஜிஆர் கட்சிங்கிறதுனால ஜெயலலிதாவுக்கு அந்த பால் கிடைச்சது. அந்த பாலை வச்சு தான் அந்த 4 ஆண்டு வந்து இவர் காலத்தை கடத்தினாரு. இப்ப இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் அது இப்ப நாங்க அன்றைக்கே எங்க முதல்வர் வந்து துணை முதலமைச்சரா இருந்தாரு, சென்னை மேயர், துணை முதலமைச்சர், அதுக்கப்புறம் இப்ப முதலமைச்சர். இவர் சொன்னது வந்து மறுப்பு இருக்கா? அது சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அவருக்கு நான் ஏதோ சொல்லணும்ல. எடப்பாடி வந்து 4 ஆண்டு இருந்தானே யாருடைய செல்வாக்குல ஜெயிச்சு வந்து இருந்தாரு? யாரோட செல்வாக்குல ஜெயிச்சு வந்திருக்காரு? கருணாநிதி அவருடைய இண்டிவிஜுவல் செல்வாக்கு தான். எப்படி 69 எப்படி கருணாநிதி முதலமைச்சர்? எங்க கூட்டணி அதே நாங்க 57 ஜெயிக்கலையா? 62 ஜெயிக்கலையா? என்னையா பேசுற? ஆட்சிக்கு வரலையே தவிர எத்தனை சீட்டு இங்க பாரு. இதெல்லாம் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் தயவுல ஜெயிச்சோம். அதெல்லாம் நாங்க இல்லைன்னு சொல்ல. படையாட்சியார் இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்ததுனால நீங்க ஜெயிச்சீங்க. அதுவும் பாடலும் ஜெயிச்சீங்க. அதுலயும் எம்ஜிஆர் அவருக்கு முன்னணிப்பட்டதுனால அனுதாபம் வந்து அதுல ஒரு 20 தொகுதி. ஆமையா இருமையா. அன்னைக்கு எலுக்கறிய தின்னுன்னா அப்பா கிழங்க தின்னுன்னா காங்கிரஸ்கார ஆட்சியில இதெல்லாம் தின்னு வளர்ந்தவங்களுக்கு தான் தெரியும். நீ பிறக்காத நீ உனக்கு என்ன தெரியும்? காங்கிரஸோட தானே ஒட்டி உறவாடுறீங்க. என்ன காங்கிரஸோட தானே ஒட்டி உறவாடுறீங்க? அது இந்த காங்கிரஸோட ஒட்டி உறவாடுறீங்க. நாங்க காலங்கள் மாறும், கருத்துக்கள் மாறும். எப்படி இந்த திமுக மட்டும் மாறவே மாறாது. அன்னையில இருந்து இன்னி வரைக்கும் அடிச்சு புடுங்கிறது தான். ஏன்டா பேசாமே இருக்க மாட்டியாடா? போற இடத்துல எல்லாமே கம்ப்ளைண்ட் தான். காலங்கள் மாறும் அப்படின்னா நாங்க காங்கிரஸ் விட்டுட்டு பாஜகவோட கூட போலாம். ஆமா, இல்லன்னு சொல்ல முடியுமா? என்ன மஸ்துக்கு நாங்க அன்னைக்கு நாங்க காப்பாத்தணும். உங்க வாஜ்பாயுடைய அரசை காப்பாத்தணும். நீங்க ஆதரவு கொடுத்தா அது விழுந்துருச்சு. என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இங்க பாரு, நீ என்ன வந்து இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு காலை ஆட்டிக்கிட்டு ட்ரௌசரை காட்டி அவுத்துட்டு ஆட்டுறதுன்னு கேட்டா சொல்ல முடியும். ஒண்ணு பாவாடையை தூக்கி பாரு, இல்ல ட்ரௌசர் அவுத்து காமி. இதேதான் அதிமுக. ஆமையா, நீ பேசுற பேச்சுக்கு அப்படிதான் பேச முடியும். பேசுறது எல்லாம் அயோக்கியத்தனம், அவ்வளவு அலும்பு குசும்பு. உனக்கு இந்த குசும்பு இல்லைன்னு சொன்னா உன்னை ஒரு பயம் மதிக்க மாட்டான். இந்த சிறுபாலகனிடம் எவ்வளவு நகைச்சுவை திறன் இருக்கிறது பாத்தீங்களா? குசும்பு பேச்சு தான். சரி, அவருக்கு ஒட்டிக்கிருச்சு, உன்னோட சேர்ந்து இப்ப அந்த நவீனுக்கும் ஒட்டிக்கிருச்சு. சரி, இந்த மக்களுக்கு நல்லது போனோம். இப்ப கேட்டீங்களா, நான் மக்களுக்கு சேவை பண்ணிட்டேன் சொல்லிட்டேன். இந்த மாணவிகள்லாம் ஒரு வீடியோ பார்த்தேன், ரொம்ப வருத்தமாயிடுச்சு.
பஸ்ஸுலாம் வந்து நாங்கள் இவ்வளோ கொடுங்கன்னு சொல்லி பஸ் இந்த ரூட்லேயே வர நாங்கள் பள்ளிக்கு நடந்து போகிறோம். நைட்டு திரும்ப வரும்போது பசங்களாம் பின்தொடர்ந்து வராங்க. எந்த ஆட்சி வந்து போனாலும் இதேதான் படிக்கிற பசங்க படிக்கிற பசங்க படிக்காத பசங்க எல்லா இடத்துலயும் ரோடு போட்டு கொடுங்கன்னு சொல்லி திருச்சியில ஊழலை பத்தி கேள்வி கேட்டேன், அப்படியே டைவர்ட் பண்ணி விட்டீங்க. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ஒரு ரேஷன் கார்டுக்கு 3000 ரூபாய் கொடுத்தீங்க, ஒரு ரேஷன் கார்டுக்கு 3000 ரூபாய் கொடுத்தீங்க, பொங்கலுக்கு 6000 கோடி. ஒரே ஒரு அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா 2000 கோடி ஊழல் பண்ணிருக்காங்க. ஆனா மக்களை வந்து இப்படி ஏமாத்தி ஒரு அமைச்சர் நீ பேசுறதெல்லாம் தவறான வார்த்தையை பேசுற. எவன் ஊழல்னு எந்த நீதிமன்றம் அறிவிச்சிச்சு? ஏ குற்றவாளி பி குற்றவாளின்னு எந்த நீதிமன்றம் சொல்லுச்சு? யாரு தண்டனை அனுபவிச்சது? என்ன எந்த தண்டனை குற்றவாளின்னு சொன்னா? எவனோ ஒருத்தன் ஒருத்தன் சொல்லிட்டு போனானா அதை வச்சுட்டு 3000 கோடி என்ன திருடலன்ற ஒரு வார்த்தை வருதா பாருங்க. எவன் சொன்னா? எவன் நிரூபிச்சா? நான் தான் சொல்றேன், எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. ஊழலற்ற கட்சினா அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் அப்படின்னு சொல்ல வாய் வரல. நேரு நல்லவ, நேரு உத்தம, அவர் திருடிக்க மாட்டான்னு சொல்ல வரல. எவனையும் சொன்னா அப்படின்னு சொல்றவன விடுறதும் கிடையாது. சாதியை நோண்டி பாக்குறது. அந்த டார்ச் லைட் நாயகன் சேர்ந்த உடனே அவரோட சகவாசம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். தேனை வழிக்கிறவன் புறங்கை நக்காமல் இருக்க மாட்டானா அப்படின்னு ஏதோ ஒரு பஞ்சு கேட்டது யாரு? 1984 கருணாநிதி. என்ன சம்பந்தம்? தேனை எடுக்கிறவன் கைய சோப் போட்டா கழுவுவான், நக்குவாமா. இதுல இதுக்கு அதெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. நாங்க திருட வேண்டிய அவசியம் எங்களுக்கு. நாங்க பல தொழில் பண்றோம், தொழில எங்களுக்கு தேவையான வருமானம் வருது. நேருவை பத்தி சொன்னீங்க. நோரிக்கு எவ்வளவு விவசாய நிலங்கள் இருக்கு, இதெல்லாம் பூர்வீக நிலங்களே இருக்கு. அவருக்கு எங்க கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் ஆட்டோமேட்டிக் ரைஸ் மில் போட்டு ரைஸ் மில் இருக்கு. அதாவது என்னன்னா நெல்லை கொட்டுனா அதே ஊற வச்சு சோறாகாது, அரிசியா வந்துடும் வெளியில. ஆகையினால அப்படிப்பட்ட மில்லெல்லாம் வச்சு அவர் தொழில் பண்ணிட்டு இருக்காரு, புரிஞ்சுக்கோங்க. ஆகையினால நீங்க நினைக்கிற மாதிரி யாரும் பிச்சை அப்படி தொழில் பண்ணவர் எதுக்கு 300 கோடி 400 கோடி 400 கோடி எவனோ சொல்றாங்கிறதுக்கு அதை வந்து நான் என்ன சொல்றேன், நான் தான் சொல்றேன், ஓபனா சொல்றேன். இன்னைக்கு இதே வார்த்தையை எடுத்துக்கிட்டோம் ஒன்றிய அரசு கூட. நாங்க லஞ்சம் வாங்கியிருந்தா அந்த பணத்தை உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வருமான வரித்துறை இருக்கு, அமலாக்கத்துறை இருக்கு, மற்ற எல்லா துறைகளும் இருக்கு. நீங்க சீஸ் பண்ணி எடுத்துட்டு அரெஸ்ட் பண்ணணும். நாங்க வந்து நீ சொல்ற 300 கோடி 3000 கோடின்னு சொல்றேன். 3000 கோடி நீ எடுத்துட்டு வா, எடுத்துட்டு நீ அப்பா கைது பண்ணு. சும்மா இந்த நிகழ்ச்சி ஆரம்பத்துல இவர் என்ன சொன்னாரு? ஈடி எல்லாம் உங்க கையில வச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. இப்ப என்ன சொல்றாரு? ஏன் ஈடியை வச்சு ஏதாவது பண்ண வேண்டியதானே அப்படின்னு. என்னங்க மாத்தி மாத்தி பேசுறீங்க? நான் என்ன சொல்றேன், இன்கம் டாக்ஸ் உங்க கண்ட்ரோல் இருக்கு. இன்கம் டாக்ஸ் அந்த போய் ரெய்டு பண்ணி அந்த பணத்தை பூரா எடுக்கட்டும். எடுத்துட்டு போய் எங்கள்கிட்ட ஒரு சீட்டு மட்டும் கொடுத்து இவ்வளவு பணம் எடுத்துட்டோம்னு சொல்லட்டும். அடுத்து அவங்களை கைது பண்றதுக்கு அதிகாரம் இருக்குல்ல. யார பண்ணாங்க? செந்தில் பாலாஜி வீட்டுல பணம் எடுத்தாங்களா? லூஸ்தனமா பேசாத. செந்தில் பாலாஜி வீட்டுல ஜட்ஜ்மென்ட் வரணுமா சார்? ஜட்ஜ்மென்ட் வரணுமா? இவர் குற்றவாளி அதானே? அவதானே? இங்க பாருங்க, செந்தில் பாலாஜி வீட்டுல இருந்து பணம் எடுத்ததுங்கிறது தப்பு. பணம் எடுக்கல. அந்த எஃப்ஐஆர் பேர்ல தான் ஈடி வந்துச்சே தவிர அவர் வீட்டுல பணம் எடுத்து வரல. ரெய்டு பண்ணாங்களே, என்ன புடுங்கனா? ரெய்டு பண்ணல, யார் என்ன புடுங்கனா? என்ன பேசுற? சட்டம் தெரியாம பேசுற நீ. நான் தெரிஞ்சே பேசுறேன். இருங்க நான் தெரிஞ்சே பேசுறேன். இவர் என்னன்னா, இதே கரூர்ல நின்னுட்டு செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கேடு. இது சொன்னது யாரு? ஸ்டாலின். அவர்கிட்ட கேடு, அவரெல்லாம் முதலமைச்சர் பட்டியல இருந்தாராம் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அதுல அவர் என்னெல்லாம் திருடினாருன்றத ஒரு பட்டியலே போட்டாப்ல. யாரு? நம்ம ஸ்டாலின். இந்த வழக்குல ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை நான் கேட்கிறேன் அப்படின்னு ஸ்டாலின் பேசிட்டு, அது விக்கு வைக்கிறதுக்கு முன்னால, விக்குக்கு முன் விக்குக்கு பின் அப்படின்ற மாதிரி அப்படி சொல்லிட்டு, அதே செந்தில் பாலாஜி எந்த வழக்குல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஸ்டாலின் சொன்னாரோ அதே வழக்குல நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர் சிறைக்கு அனுப்பப்பட்ட பொழுது அவர் தியாகி.
இது என்ன லாஜிக் எனக்கு புரியல. கிஷோர் எங்களுக்கு தெரியாது. அவருடைய பிஏ அவருடைய இமெயில் ஐடியை திருடி அந்த இமெயில் ஐடியில அவர் அந்த பணத்தை வாங்கிட்டாரு. அது எங்களுக்கு இது புது எங்க கட்சிக்கு தெரியாததுனால இவர் தான் அதை ஊழல் பண்ணிட்டாருன்னு நாங்க பேசணும். அவர் அவரு சொல்லி நிரூபிச்சாரு. நீதிமன்றத்துல என்ன சொன்னாரு? நீதிமன்றத்துல என்ன சொன்னாரு? செந்தில் பாலாஜி நான் வாங்கியதை திருப்பி கொடுத்து விட்டேன். அது இங்க பாரு, என்ன பிஏ வாங்கினாலும் அது நான் திருப்பி கொடுத்துட்டேன்னு தான் சொன்னாரு. நான் வாங்கினேன்னு சொல்லல. பிஏ தானே கொடுக்கணும். இவர் ஏன் திருப்பி கொடுக்கணும்? என்ன பண்றது? நமக்கு வந்து பதவியில இருக்கோம், நம்ம பதவியை காப்பாற்றணும். தொழிலியா உங்க தொழில் கொள்ளையடிக்கிறது எல்லாமே இங்க பாரு. இவ்வளவு கலைஞர் அவர்கள் ஒரு சிறுமான வசனம் எழுதியிருக்காரு. ஐயா நான் வந்து பாத்தீங்கன்னா, அப்பா நான் கற்பழிப்பேன், எப்படி நான் கற்பழிப்பேன், கொள்ளையடிப்பேன், காட்டு வேலைத்தனம் பண்ணுவேன். அவர் வசனம் இதெல்லாம் இருக்கு சார். உண்மையாவே நான் வேணா ஒரு எடுத்து காமிக்கிறேன் எக்ஸாக்டா. ஏன்னா நான் கலைஞர். அந்த ஹீரோ சொல்லுவாங்க அந்த படத்துல அவங்க அப்பா கிட்ட, இது எழுதுனது யாரு? கலைஞர். நான் அப்பவே நான் கற்பழிப்பேன், கொள்ளையடிப்பேன். ஏன்னா அந்த படத்துல வந்து வில்லன் அடிக்கிறான். அப்படி எங்க விதைச்சிருக்கீங்க? அப்பவே விதைச்சிருக்கீங்க. நல்லதா நீங்க வசனம் எழுதுனதே கிடையாது. நடிச்சதை வாழ்ந்து காட்ட கூடாதாங்க. இப்ப எம்ஜிஆர் வந்து நடிக்கும் பொழுது திருட மாட்டாரு, என்ன சிகரெட் பிடிக்க மாட்டாரு, சரியா? இதெல்லாம் அவர் வாழ்ந்து காட்டினாரு. அதையெல்லாம் இவர் வாழ்ந்து காட்டிட்டாரு. சொல்றீங்க இப்படி தெரியுறீங்க? எப்படி தெரியும்? நாங்க எப்பயுமே தலைவர் இருக்கிற தொட்டிக்கும் தலைவர் கூட தான் இருந்தேன். ஆகையினால நீங்க நினைக்கிற மாதிரி அவர் எம்ஜிஆர் வந்து நேர்மையா தான் அரசியல் பண்ணாரு. 6 மாசத்துக்கு கூட்டிட்டாங்க, எல்லா மந்திரியும் அளவு கூட்டிட்டாங்க. 6 மாசம் வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பாச்சு. அதுக்கப்புறம் அவர்னாலையும் அதை பண்ண முடியல. புரிஞ்சுக்கோங்க. எல்லா ஆட்சியிலையும் வந்து அதிகாரம் வருவோம். நம்ம செந்தில் பாலாஜி பெரிய டாபிக் ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் சொன்னாரு. இன்கம் டாக்ஸ் உங்க கையில தானே இருக்குது, நீங்க இதை வச்சு நடவடிக்கை எடுக்குங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு தெரியுமா? ஒருத்தர் சொன்னார்ல, எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் யாருக்கும் ஐடில போட்டு குத்துறாதீங்கோ. ஞாபகம் இருக்கா? ஆமா, அந்த மாதிரி யாராவது போட்டு கொடுக்கட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. துரைமுருகன் சொன்னது ஒன்னா இருக்கும், சொல்லாதது ஒண்ணா. காலையில கூட ஒருத்தன் போடுறான். செந்தில் பாலாஜிய ஸ்டாலினாவது செந்தில் பாலாஜியை வந்து அந்த வேலை வாய்ப்பு பிரச்சனையில தான் தியாகின்னு சொன்னாரு. துரைமுருகன் ஒருபடி மேல போயிட்டாரு, கருணாநிதியை முதலிரவு தியாகின்னு. ஐயோ, இதெல்லாம் ஒரு தியாகமா? ஏதாவது போதுனா இருக்கா? துரைமுருகன் சொன்னது, நான் சொல்லல. ஏயா அவர் வயசு வளருது, அத போய் வயசு அவருக்கு 85 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. நீங்க எப்படி தெளிவா பேசுறீங்க? நான் 100 வயசு, அதனால தெளிவா பேசுறேன். வளருது. ஸ்டாலினுக்கு என்ன சின்ன வயசு? அவருக்கு வயசு 74 ஆச்சு. இல்ல மணி ஓசை வரும் பின்னே அந்த ஒரு டயலாக் மட்டும் கத்து வச்சிட்டாருங்க. அது எத்தனை வருஷமா மனப்பாடம் பண்ணாரு? உற்சாகமே ஓவியமே அன்பே அன்பே ஆறுவீரே மானங்கட்டு போச்சே தமிழ்நாடு. நாசமா போங்க, என்னத்த வேணாலும் பேசுங்க, உங்க வாயெல்லாம் புழு தான் கொட்ட போகுது. ஒரு பாட்டு பாடிடுறாரு, நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு. நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை. பாடு பாடு, நல்லா பாடு. நானா வேணாங்கிறேன், நீ பாடினாலும் சரி, இல்ல நீ பாடையில பாடாலும் சரி. பாடு ஸ்டாலின் பாடு. இந்த ஆந்த குரலை கேட்பதற்கு தான் நாங்கள் ஓடோடி வந்திருக்கிறோம். அது வேற ரெடியாப்பா ரெடியாப்பா பெரிய இவர் பெரிய அப்படியே புலி அவரு பாட பக்கத்துல உட்காந்து அவனுக்கு பார்த்து தலையை ஆட்ட அதெல்லாம் கொடுமையா இருந்ததுங்க. உண்மையாவே சொல்றேன். அவரெல்லாம் வந்து ஒரு விளையாட்டா ஜாலியா அவர் வைப்பு அவர் பண்ண ப்ரோக்ராம்லயே அவர் கொடுத்த இந்த அதாவது இந்த அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ வச்சுட்டு அழகா பேசுவாரு, மக்களிடையே உரையாடுவார். நிறைய ஒரு அப்பப்போ ஒரு வீடியோஸ் ஷூட்டிங் நடத்தி போஸ்ட் பண்ணிருக்காரு. அதுல மாசா இருந்த ப்ரோக்ராமே வந்து பாத்தீங்கன்னா வைப் வித் MKS சொல்லிட்டு அதுவும் என்னைக்கு தெரியுமா? வைப் வித் MKS டி-ஷர்ட்லாம் போட்டு நல்லா யோசிக்க வேண்டியது என்ன தெரியுமா? அதாவது மனசாட்சி என்பதனை கருணாநிதி சமாதிக்கு பக்கத்தில் குழி தோண்டி போய்த்து விட்டு வந்தவர்கள் தான் இதை செய்ய முடியுங்க.
அன்னைக்கு மதியம் தான் ஒரு ஆசிரியர் வந்து தற்கொலை செஞ்சுட்டார். கஸ்டடியில இருக்கும்பொழுது. என்ன கஸ்டடியில? இவங்க வந்து ஆசிரியர்களை கூட்டு போய் ஒரு கல்யாண மண்டபத்துல வைக்கிறாங்க. இந்த மாதிரி பண்றீங்களே பாவிகளேன்னு சொல்லி ஒரு ஆசிரியர் தற்கொலை செய்து கொள்கிறார். அந்த செய்தி வெளியில பிரேக் ஆகுது. பிரேக் ஆகி 1/2 மணி நேரத்துல வைப் வித் MKS அப்படின்னு இவங்க போடுறாங்கன்னா இவங்க எந்த அளவுக்கு இவங்க இருக்கணும்ன்றது யோசிச்சு பாருங்க. இது முதல்வர் மனித பிறவிகள் செய்யக்கூடிய விஷயமா? இதெல்லாம் நியாயமா? இதெல்லாம் மக்கள் விரும்புவாங்களா சார்? என்னையா என்ன உங்களுக்கு தான் தெரியும். ஒரு நிமிஷம் அந்த குடும்பத்தை பத்தி யோசிச்சிருப்பாங்களா? என்ன உண்மை? என்னையா உண்மை? இந்த கருத்து உண்மையான அவன் உண்மையான ரோட்ல பயிலுக்கு வேலை இல்லாம ரோட்ல சுத்தி தெரிஞ்ச பயிலுக்கு கூப்பிட்டு எடப்பாடி இருக்கும்போது வேலை போட்டு கொடுத்தாரு. ஆசிரியர்களுக்கு திமுக கொடுக்கும் மரியாதை இதுதான். ஆசிரியர்களுக்கு திமுக தான் இந்த சம்பளத்தை உயர்த்தி கொடுத்தது. அந்த காலத்துல இங்க பாரு, வக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலை, குழப்பத்தவனுக்கு போலீஸ் வேலைன்னு சொன்ன காலம் மறந்து போச்சா? இப்ப நான் மறந்து போச்சா? நமக்கு என்ன அறிவுகட்டமா பேசுறீங்க? கலைஞர் ஆட்சியில தான் அப்படி செய்யப்பட்டது. கலைஞருடைய ஆட்சியை பத்தியும் தளபதி ஆட்சியை பத்தியும் பேசுறதுக்கு உங்க யாருக்கும் அருகதை இல்ல. ஒண்ணு இல்ல. எனக்கு தகுதியே வேண்டாம். நான் கேட்கறதுக்கு சொல்லுங்க. இந்த உதவாநிதி என்ன பழப்பத்தை பையன் இல்லையா? உமக்கு நான் பதில் சொல்ல விரும்பல. முடிஞ்சு போச்சு. அவனுக்கு என்ன தகுதி இருக்கு? என்ன தகுதி இருக்கு? பொம்பளைட்ட படுத்து எந்திரிக்க தகுதி இருக்குல்ல, அது போதும். கடவுளே, தகுதி இருக்கா? தகுதி பாத்துக்கோங்கப்பா. நீங்க திமுக பேசுறீங்களா இல்ல அதிமுக பேசுறீங்களா இல்ல பாஜக பேசுறீங்களா இல்ல மக்களுக்கு பேசுறீங்களா? யாருக்குமே பேசல. ஐயா நீங்க யாரு? நீங்க எங்க இருந்து வந்தீங்க? எங்க இருந்து வந்தீங்க? நீங்க எப்படி வந்தீங்க? ஆமா, நீங்க யாரு? சொல்லுங்க 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 சார். நீங்க யாருங்க? நீங்க யாரு? எப்படி வந்தீங்க? நீங்க எப்படி போனீங்க? உங்களை பெத்தாங்களா செஞ்சாங்களா? அப்படிதான் கேட்கணும். கேளுங்க. எப்படி இப்படி அடிச்சு இஷ்டம் வைகோவே வச்சு தாங்குறீங்க? அவ்வளவு கூட காங்கிரஸ் வச்சு தாங்குறீங்க. ஓகேவா? உதயநிதி கேட்டா அவரே வச்சு தாங்குறீங்க. என்னதாங்க ஏங்க உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டா இவருக்கு என்ன தகுதி இருக்கு? அது கூட அந்த தகுதி சொல்லுவாரு. அதுக்கு அந்த தகுதி கூட இல்லையே. அப்புறம் என்ன? அப்பயாவது கையாள முடியும் சொல்லிக்கட்டும். கருமோ லாலு பிரசாத் யாதவ் ஆனாரு. நீங்க எப்ப ராகுல் காந்தி ஆனீங்க? அப்ப ராகுல் காந்திக்கு தகுதியே இல்லைன்றீங்க. எது? ராகுல் காந்திக்கு எந்த தகுதி இல்லைன்றீங்க? நான் வந்து அங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் திமுக தான். ராகுல பத்தி உங்க லாஜிக் படி இப்படி செஞ்சாதான் தகுதின்னா நான் சொல்லல, நீங்க சொன்னீங்க. ராகுல் காந்தி தகுதி இல்லாதவர்ன்றீங்க. நீ பேசுறது தகுதி இல்லைன்றீங்களா? எபிசோட் முடிஞ்சு போச்சு. முடிச்சுக்கோ. போகட்டும். யாரு எங்க வேணாலும். திமுகவுடைய நிறுவன தலைவர் அண்ணாதுரைக்கும் தகுதி இல்லைங்களா? ஒரு எக்ஸாம் என்ன அண்ணாதுரைக்கு என்னையா? நீங்க சொல்றத பார்த்தா தகுதின்ற மாதிரி உதாரணம் என்னங்க இது? என்னையா அது? அறிவுகட்டமா பேசக்கூடாது. நீங்க சொல்ல உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன உதாரணம் நொட்டுது? உதாரணம் சரி சார். இறுதியாக வந்து கூட்டணி எல்லாம் அமைஞ்சு முடிஞ்சிச்சு. நான் உடனே கேட்கணும்னு இருந்தேன். ஸோ இந்த இடம் மூலம் இன்னும் முடியலைங்க கூட்டணி. இன்னும் ஃபைனலைசேஷன் இன்னும் ரீச் ஆகலை. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, இங்க ஒருமித்த கருத்தோட ஒருத்தரை முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்வதற்கு தயாராகிவிட்டது ஒரு கூட்டணி. நீங்கள் அன்புமணி ராமதாஸாக இருக்கட்டும், அல்லது இவர் நயினார் நாகேந்திரன் அவர்களாக இருக்கட்டும், அல்லது டிடிவி தினகரனாக இருக்கட்டும், இல்லை அடுத்து வரப்போகின்ற தலைவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து கூட்டணியோட சேரும் பொழுது அன்புமணி ராமதாஸ் எடுத்தீங்கன்னாக்கா அவர் போய் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கிறார். சந்திச்சு அவர் என்ன சொல்றாரு? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைவதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு அவர் சொல்றாரு. டிடிவி தினகரன் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை போய் சந்திக்கிறார். சந்தித்து என்ன சொல்றாரு? நாங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைப்பதற்கு உறுதுணையாக இருப்போம். ரெண்டு பேரும் பக்கத்தில் உட்காடுறாங்க. ப்ரெஸ் அட்டன் பண்ணுறாங்க. ப்ரெஸ் கேட்குறாங்க கேள்வி. ஏங்க ஒருத்தர் திட்டிக்கிட்டீங்க, இப்போ வந்து உட்காந்துருக்கீங்களே? ஏங்க நாங்கள் அப்படிதாங்க திட்டி பங்காளிகள் எங்க திட்டிக்கிட்டோங்க. எங்களை விட மிக அவசியமான ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இந்த கொடுங்கோல் ஆட்சி அகற்றப்பட வேண்டும். இந்த ஒரு காமன் காசுக்காக நாங்கள் எல்லாம் ஒன்றா வந்திருக்கோங்க. ஒரு குடும்பத்துக்குள்ள தகராறு நடக்கும், பிரச்சனை நடக்கும்,
ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டிப்போம், இதெல்லாம் நடக்கும். ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது, வெளியிலிருந்து ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை அகற்ற வேண்டும்னு வரும்பொழுது நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்துக்கிறோங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரியா? இன்னைக்கு நீங்கள் 13 கட்சி ஒன்றா இருக்கோம்னு சொல்லக்கூடிய நீங்கள் ஒரே மேடையில் தோன்றி ஸ்டாலின் தான் அடுத்த முதலமைச்சர் என்று சொல்வதற்கு நீங்கள் இன்னும் தயாராக இல்லை. இன்னி வரைக்கும் தயாராக இல்லை. இன்னி வரைக்கும் காங்கிரஸ் என்ன சொல்லுது? நாங்கள் கூட்டணியை எங்களுடைய அகில இந்திய தலைமை தான் முடிவு செய்யும். இதுவரை இப்ப நயினா நாகேந்திரன் சொல்றாருங்க, ஆனா எடப்பாடி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்டு போறாரு. அவர் அமித்ஷா அன்னைக்கே டெல்லியிலேயே சொல்லி இவர் தான் கூட்டணி தலைவர்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு. அப்புறம் அதெல்லாம் இந்தி கூட்டணி யாருக்காக பேசுறாரு? அதான் எனக்கும் புரியல. அதான் நான் சொன்னேன், பி டீம்னு சொன்னா ஒருத்தர் நம்ப மாட்டாங்க. இல்லைங்க, தமிழ்நாட்டுடைய இந்தி கூட்டணி தலைவர் யாரு? ஸ்டாலின் தானே. புள்ளி கூட்டணி தமிழ்ல சொல்லுங்க. இந்தி அவர் தான் சீஃப் மினிஸ்டர். உனக்கு சந்தேகம் வேண்டாம். அவர் தாங்க இப்ப சீஃப் மினிஸ்டர். எங்கள்கிட்ட சீட் சரி முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் நாங்க எல்லா கட்சியும் சேர்ந்து நாங்க ஒரு மாநாடு போடுவோம், பொதுக்கூட்டம் போடுவோம். அந்த பொதுக்கூட்டத்துல எல்லா கட்சி தலைவரும் பேசுவாங்க. இனிவரை என்ன மஸ்ட் வந்துருச்சு, எலெக்ஷன் அறிவிச்சாச்சா, ஏன் லொல்லு பண்ற? உனக்கு லொல்லு பண்றதே வேலையா போச்சியா? ஐயா, இந்த சீப் சாரின்னு சொன்னீங்கன்னா எத்தனை சீப்பு உங்களுக்கு சீப்பு தேவைப்படுமா? ஆமா, சீப்பு 10 வருஷம் கழிச்சு கூட சீப்பு இல்ல. ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன். இப்ப இந்த என்டிஏக்கும் இந்த புள்ளி கூட்டணிக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, புள்ளி கூட்டணியில டெல்லியிலேருந்து ஒருத்தர் மகாராஷ்டிரா இளவரசர்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப நான் அவருக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுத்து மகாராஜா ஆயிட்டேன், அவரு சீக்கிரமா அந்த சீட் ஷேரிங் எல்லாம் பத்தி பேசுங்க அப்படின்னு உத்தரவு கொடுத்திருக்கா, கமாண்ட் கொடுத்திருக்கா, இப்படி வேணா வச்சுக்கோங்க. ஆனா என்டிஏல டெல்லியில இருக்க யாருமே சீக்கிரமா சீட் ஷேரிங்க முடிங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. இதுதான் ஒரு வித்தியாசமா பாக்குறேன். போதுமா? ரைட், டன். பல்வேறு விஷயங்களை நம்ம இந்த டிபேட்ல பேசணும். ஸோ அடுத்து மற்றொரு நிகழ்ச்சியில் எல்லாரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் நன்றி. நன்றி ஐயா, நன்றி. அண்ணனுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். நன்றி.